மிஸ்டேக்ஸை மிராக்கிள்ஸா மாத்துற ஒரு கடவுள். எனக்கு பின்பாக நீங்க பார்க்கிறது பெத்லஹேம் அப்படின்ற அந்த அருமையான மலை. இங்கதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மாட்டு தொழுவத்துல பிறந்தார். அந்த பெத்லஹேமுக்கு பக்கத்துல இருக்கிற மேய்ப்பர்களிடத்துல தான் முதலாக வான தூதர்கள் எல்லாரும் தோன்றி சொன்னார்கள், இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெத்லஹேம் என்கிற ஊர்ல உங்களுக்காக பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி முதலாவதாக அறிவிக்கப்பட்டது. ஏன் கேள்வி என்னன்னா, இவங்க கரெக்டா குடிமதிப்பு எழுதப்படுவதற்காக யோசேப்பும் மரியாளும், the full term pregnant Mary is coming along with Joseph and suddenly she has pains and they are not prepared for it. திடீர்னு அவங்களுக்கு வலி வருகிறது, இடம் தேடுறாங்க. அந்த குடிமதிப்பு எடுத்துறதுக்காக எல்லாரும் வந்ததுனால பண்டிகை காலம் பயங்கர பிஸி. ஸோ அவருக்கு இடம் கிடைக்கல. அதனால என்ன பண்றாங்க, ஒரு மாட்டு தொழுவத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அவரை துணிகளில் சுத்தி முன்னணையில், அதாவது இந்த மாட்டு தொழுவத்துல பிறந்த கண்ணுக்குட்டியை கொண்டு வந்து வைப்பாங்கல்ல, அந்த வைக்கோல் எல்லாம் போட்டு அந்த முன்னணியில கொண்டு வந்து வச்சாங்க. எனக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, கடவுள் தப்பு பண்ணுவாரா? அவருக்கு தெரியாதா இந்த நேரத்துல தன்னுடைய குமாரன் பிறப்பாருன்னு? அவர் எதை செய்தாலும் ஒரு நோக்கத்தோட செய்வார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில காரியம் ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு புரியல. நான் ஏன் இந்த கம்பெனில இருக்கேன், எதுக்காக இந்த வாழ்க்கை, ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன், நான் ஏன் தான் இந்த வேலையை ஆரம்பிச்சனோ, நான் ஏன் இந்த பிள்ளைங்க ஏன் தான் இப்படி சேட்டை பண்ணதோ, இப்படி உங்களுக்கு பல கேள்விகள் இருக்குதுல்ல. எதுவுமே மிஸ்டேக் இல்லைங்க, எல்லாமே கர்த்தர் அவர் தீர்க்க தரிசனமாய் செய்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த எருசலேமை பத்தி ஒரு வார்த்தையை சொல்லி வச்சிருந்தார். என்ன தெரியுமா? எப்ராத்தா என்கிற பெத்லஹேமே அப்படின்னு சொல்லி, உன்னிடத்திலிருந்து இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் வருவார்னு தீர்க்க தரிசனமா சொன்னாருங்க. அப்படிதான் என்ன அர்த்தம், இங்க இயேசு கிறிஸ்து பிறப்பார்ன்றத கர்த்தர் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தார். ஒருவேளை மரியாளுக்கு வழி வந்தது கஷ்டமான நிலைமையில இருந்திருந்தாலும் அதுக்கு பின்னணியில கடவுள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். உங்களுக்கும் பேக் டிராப்ல கர்த்தர் ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறார். ரோமர் 8:28 சொல்கிறது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு those that are called for his purposes than those that love God, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. If God had done a mistake in having Jesus born there, why would the star come and stand near Bethlehem? எதுக்கு ஆண்டவர் அந்த நட்சத்திரத்தை கொண்டு வந்து பெத்லஹேம் மேல நிக்க வச்சிருப்பாரு? அது ஒரு தப்புன்னா இன்னொரு தப்பா கிடையாது. அவருக்கு தெரியும் இங்கேதான் என் மகன் பிறக்கணும்னு சொல்லி. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எந்த இடத்துல நீங்க செழிக்கணும், எந்த இடத்துல நீங்க வீடு கட்டணும், என்ன மாதிரி பிசினஸ் பண்ணணும், யாரை திருமணம் பண்ணணும், எப்படிப்பட்ட குழந்தை பிறப்பாங்க, எல்லாம் கர்த்தர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். கடவுள் உங்களுக்கு ஏற்ற வேலை அதை தரப்போறார். அதனால நீங்க சந்தோஷமா இருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களை நம்புறேன், உங்களை நேசிக்கிறேன். உடனே அவளுக்கு அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடந்திருக்கிறது. பெத்லஹேமில் பிறந்த இயேசு உங்கள் வாழ்விலும் இன்றைக்கு அற்புதமாய் அவர் செய்யும்படி இன்றைக்கு அவர் வருகிறார். God bless you. Have a wonderful day. Everything works together for your good. சகலமும் உங்கள் நன்மைக்காகவே. ஆமென்.